ஸோ பிக் பாஸோட தேர்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. அதில் நடந்த நிகழ்வுகளை பற்றியும் டீட்டெயிலாக பேச போகிறோம். அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா நாமினேஷன் ப்ராசஸ் பிக் பாஸ் லைவ்ல நடந்து முடிஞ்சிருக்கு. யார் யார் என்ன சொல்லி நாமினேட் பண்ணாங்க, அதில் நடந்த விஷயங்களை டீட்டெயிலாக அதில் பார்த்துருவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, மறக்காம அந்த லைக் பட்டனை பிரஸ் பண்ணிருங்க மக்களே. நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்குமே எனக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், பல பேருக்கு வீடியோ போய் சென்டர் அடையிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன், லைக்கை போட்டுருங்க. ஆல்ரெடி அந்த தேர்ட் ப்ரோமோவை பற்றி நம்ம பேசியிருப்போம். ஆறுன்னு வாயை கொடுத்து மாட்டிப்பாரு. ஸோ காலைல சௌந்தர்யா அவர் கலாச்சிட்டு, சௌந்தர்யம் கலாச்சாங்க, அவரும் கலாச்சாரி. இதில் என்னன்னா, அவர் சௌந்தர்யா மேலே மட்டும் தப்புன்ற மாதிரி சொல்கிறாருல, அதுதான் தப்பு. எப்பவுமே அருண் தான் பண்ண தப்பை அக்செப்ட் பண்ணவே மாட்டார். அடுத்தவங்க மேலே தான் பழிய போடுறது ஒரு வழக்கம். அதை தான் அந்த ப்ரோமோவில் பண்ணியிருப்பார். அதில் ராயனும் இவங்களும் வெளுத்து விட்டுருப்பாங்க. ராயன் மற்றும் யார் முத்துக்குமார் வெளுத்து விட்டுருவாங்க. நீங்களும் நீங்கள் ஒரு விஷயத்தில் வந்து ப்ரோவோக் பண்ணி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சுட்டு போயிடுறீங்க, அது தப்பாக இருக்குது. அதனால் பெரிய விளைவுகளும் பாதிப்புகளும் ஏற்படுது. நீங்களும் தப்பு, அவங்களும் தப்புன்னு சொல்லுங்கள், நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கன்ற மாதிரி அந்த இடத்துல அருணை முடிச்சிருவாங்க. ஒரு ஆர்கியூமெண்ட்டில் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறதுக்கும் தனியாக போய் மார்க் பண்ணுறதுமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸ்டேட்மெண்ட் சொல்கிறதுன்றது வார்த்தைகள், மார்க்கிங்ன்றது தனியாக அவங்கள வச்சு செய்யறது அப்படின்றத நான் பார்க்குறேன். ஸோ அந்த இடத்துல இன்னைக்கு காலில இருந்து அருணுக்கு அடிமேல் அடி விழுந்துக்கிட்டே இருக்கு. அவரே வாயை கொடுத்து சின்ன பிரச்சனையை பெருசாக ட்ரை பண்ணாரு. வாங்க வேண்டியது கன்ஃபார்ம் வாங்கிட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்றதான் பாயிண்ட். சரி, நாமினேஷன் ப்ராசஸ்க்கு வரும். ஸோ ரஞ்சித் ஃபஸ்ட்டு இது க்ளோஸ்டு நாமினேஷன் தான். ரஞ்சித்தோட நாமினேஷன் என்னென்னா, தர்ஷிகா போன வீக் அவங்க பல வாட்டி கேப்டனாக இருக்காங்க. ஸோ மற்றவரோட கேப்டனோட வார்த்தையெல்லாம் கேட்கல. ஸோ அந்த கேட்காம பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி மேலே ஒரு பழி வந்தது, ஒரு கரை வந்தது. அது காரணமே தர்ஷிகான்ற மாதிரி ஓட்டு போட்டார். ஓகே, அடுத்து ராயன். ஸோ ஒரு நட்பு குரூப்பில் இருக்காரே தவிர்த்து ஓப்பனாக யாரு கூடயும் மிங்கில் ஆக மாட்டாரு. ரயனோட கனெக்டிவிட்டி அந்த குறிப்பிட்ட நபர்களோட மட்டுமே இருக்குது, மற்றவங்க கூட இல்லை அப்படின்றது தான், அதுவும் வேலிட் பாயிண்ட். அடுத்து மஞ்சுரி, தர்ஷிகா. ஸோ அவங்க என்னென்னா, அவங்க மற்றவங்க தவறை தட்டி கேட்குறாங்க, அவங்க தவறை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, அப்படியே கடந்து போகிறாங்க. காரணம் கேட்டால் கூட அது அக்செப்டன்ஸ் ஃபேக்டரு, அதை என்ன சொல்கிறது, அதை தப்புன்றது உணர்ந்து போனோன்றது இல்லை, அதை எடுத்துக்கவே மாட்டாங்கன்ற பாயிண்ட் வேலிட். அடுத்து விஷால் வந்து சேஃப் கேம் ப்ளே பண்ணுறாரு. டெவில் டாஸ்கில் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணார். முழுக்க முழுக்க இன்ஃப்ளூயன்ஸும் சேஃப் கேமும் டெவில் அப்படின்றது தான் பாயிண்ட். அடுத்து சத்யா, பவித்ரா ஸ்லோ பாய்சனாக இருக்காங்க. அருண் வந்து கிரேட் ட்விஸ்டர், கேமில் ட்விஸ்ட் பண்ணுறாரு, ட்ரபிள் மேக்கராக இருக்காருன்ற மாதிரி ஒரு பக்கம் முடிச்சு விட்டார். அடுத்து ஜெஃப்ரி வந்து சௌந்தர்யா. என்னென்னா, ஒரு விஷயம் இருக்கவே இருக்காது, ஒரு உண்மையான விஷயம் இருக்காது, அவங்க பொய்யா அதை கிரியேட் பண்ணிட்டு பழிய தூக்கி அடுத்தவங்க மேலே போவாடுவாங்க. இதுதான் வழக்கமான கேமாக இருக்குது சௌந்தர்யான்ட்டு. இது எதிர்பார்க்கல. சௌந்தர்யாவை ஜெஃப்ரி நாமினேட் பண்ணுவான்னு நானும் எதிர்பார்க்கல. ஒரு ஷாக்கிங்காக இருந்தது. அடுத்து ராயன் ஒயில்ட் கார்டில் வந்ததுலேருந்து எதனா பண்ணுவார்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இன்னும் எதுவுமே பண்ணாத மாதிரி தான் இருக்கு, சைலண்டா இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி ராயனை வந்து ஜெஃப்ரி போட்டிருக்காரு. என்னப்பா ஒரு வாரம் ரோஸ்ட்ல இப்படி மாறிட்டியா ஜெஃப்ரி அப்படின்ற மாதிரி இருந்தது. அடுத்து பவித்ரா, விஷால் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறது இல்லை, லத்தாச்சிக்கா இருக்காரு அப்படின்ற கேட்டகரியில் விஷாலும். அருண் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்டை பிடிச்சி பெருசாக அதை பேசிக்கிட்டு ஒரு நபர் மேலேயோ ஒரு பாயிண்ட்ல அவருக்கு இது இருந்தால் அதை பெருசாக்கி ஒரு வம்பாக்கி அப்படியே குறி வச்சு அடிக்கிறாரு. ஸோ இது இவர் பண்ணது தப்புன்னா மற்றவங்க மேலே பழிய போகிறதுக்கு முயற்சி பண்ணுவார். நேற்று நைட்டு டிஸ்கஷன் பண்ணாங்களே, அதனுடைய வெளிப்பாடாக தான் இங்கே இருக்குது ப்ராப்ளம் மேக்கர். ஸோ இதில் என்னன்னா, பிக் பாஸ் என்ன பண்ணிட்டாரு, அவங்கவுங்க ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்லாம் இருக்கு இல்லையா, அதில் அந்த ரீசன்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு நேம் உருவாக்க சொன்னார், பட்டப்பேர் மாதிரி வைக்க சொல்லிட்டு அதை வச்சு ஒரு சம்பவம் பண்ண போறாரு போல இருக்கு. எல்லாரும் ஒவ்வொரு பட்டப்பேர் வச்சிருக்காங்க. அதுக்கு நம்ம தனி வீடியோவில் வரலாம். இதில் பேசினா அது நல்லா இருக்காது, அது தனியாக வந்தால் இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும். ஓகே, அடுத்து தீபக் வந்து பவித்ரா. அவங்க எஃபெக்ட்ஸ் போடுறாங்க, பட் எஃபிஷியன்சி ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால பவித்ரா. தர்ஷிகா வந்து அவங்க வெளியே ஒழுங்காக பார்க்கல, வேலையை ஒழுங்காக பார்க்கல, அந்த கிச்சன் டியூட்டியா இதெல்லாமே சரியாகவே பார்க்காம இருக்காங்க. ஸோ அந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 200% கான்ஃபிடென்ட் போகிறவங்க இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி முடிச்சு விட்டார். அடுத்து அன்ஷிதா வந்து ஜாக்லின் இண்டிவிஜுவல் பிளேயராக இன்னும் ப்ளே பண்ணல, குரூப்பாக ப்ளே பண்ணுறாங்க. ஸ்ட்ராங்காக ஃபஸ்ட் இடத்துலலாம் இருந்தாங்க, இப்போ ஸ்ட்ராங் பிளேயர் ஜாக்லினை காணோம். அடுத்து தர்ஷிகா வந்து ஃபுல்லாக ஜோன் அவுட் ஆகிட்டு இருக்கா. ஸோ எது தெரியும் எது தெரியாதுன்றே ஏதோ ஒன்று பண்ணுறக்கா அப்படின்ற மாதிரி. விஷால் முத்துக்குமார் வீக் பை வீக் லோ ஆகிட்டு இருக்காரு அப்படின்னும் போது வேலிட் ரீசனாக தான் பட்டுச்சு. ஓகே, ராயன் வந்து லாஸ்ட் ஃபியூ வீக்ஸாக வாய்ஸ் ஓட்டே பண்ணல, மற்றவங்களுக்காக தான் பேசுறாரு தவிர்த்து சுயமா பேசுறாரா, சுய சிந்தனை இதெல்லாம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா அவருக்கு இல்லை. அடுத்து ராணுவ வந்து ரயானு குரூப்ல ப்ளே பண்றாங்க, அந்த குரூப்போட கோவா கேங் குரூப்போட ப்ளே பண்ணிருக்காரு, குரூப்போட இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி குரூப்ல டூப்புன்றதை சொல்லி முடிச்சார். அன்ஷிதா அவங்க ஃபுல் டாஸ்க்ல எல்லாத்தையுமே வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க, பாவமா இருக்கு, அவங்க இந்த டாஸ்கே ஒழுங்கா ப்ளே பண்ண தெரியல, டாஸ்கா கூட பார்க்குற மனப்பான்மையே இல்லை அப்படின்ற மாதிரி பயங்கரமான ரீசன்ஸ்லாம் ராணுவ பேச ஆரம்பிச்சிருக்காருப்பா. பயங்கரமான ரீசன்ஸ்லாம் வேலிடா இருக்கு.
அடுத்து அருண் வந்து ஜாக்லின் ஃப்ரெண்ட்ஷிப் கேங்கை ஃபார்மேஷன் பண்ணி அதன் மூலியமா எமோஷனலாக பிரேக் டவுன் பண்ணி கில் ட்ரீட் பண்ண வைக்கிறாங்க, கில்ட்டா ஃபீல் பண்ண வைக்கிறாங்க. இதுதான் ஜாக்லின் பண்றாங்கன்ற மாதிரி யாரும் அருண் சொல்றாரு. இதே இந்த குரூப்ல வந்து ஜாயின் பண்றதுக்கு தான் அருண் உட்கார்ந்துட்டு இருந்தாரு. எப்படி வந்து மாத்தி பேசுறாரு பாத்தீங்களா? தட்ஸ் த அருண் ஸ்பெஷல்ங்க. அடுத்து பவித்ரா கேமை ஒன்றும் ஓப்பனாக ப்ளே பண்ணல. ஐ மீன் அதை அப்படியே சேர்ந்து யார் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுறாங்கன்னு அப்படியா தெரியுது பவித்ரா. கேமை வந்து வாய்ஸ் அவுட் பண்ண மாட்டாங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் கேமெல்லாம் கரெக்டாக தான் விளையாடுறாங்கன்னு நினைக்கிறேன். வாய்ஸ் அவுட் பண்ணால் நல்லாயிருக்கும். அடுத்து சௌந்தர்யா வந்து பார்த்தீங்கன்னா அருண் பிபிலே வந்து நல்லவர், இந்த பிக் பாஸ்லேயே நல்லவர் வேஷம் போட்டு ட்ராவல் பண்ணுறோன்னா நம்ம அருண் தான். எல்லாத்துலேயும் நல்லவர் அப்படின்ற கேட்டகரி. அடுத்து தர்ஷிகா வந்து தன் தேவைக்காக மற்றவங்களை யூஸ் பண்ணிக்கிறாங்க, ஃபேக்காக இருக்காங்க, நாடகத்தாரி, நாடகம் போட்டுட்டு இருக்கிறது அப்படின்ற மாதிரி முடிச்சு விட்டாங்க. அடுத்து முத்துக்குமார் அன்ஷிதா அவங்க கருத்துக்களை ஓப்பனாக பேசாமல் அதை அப்படியே மனசுக்குள்ளேயே சேர்த்து வச்சு வன்மமாக ஒரு இடத்துல வந்து கொட்டுறாங்க. வன்மம் குடோன் அப்படின்ற கேட்டகரியில் முடிச்சு விட்டார். அடுத்து ரொம்ப நடிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அடுத்து விஷால் வந்து நேர்மையா ஒரு பேச தெரியாத மற்றவனை தூண்டி விட்டு அவனை எதிரி அடிக்க விட்டு பின்னாடி உட்காந்து வேடிக்கை பார்க்குற ஒரு சகுனி வேலை பார்க்குறோம் விஷால் அப்படின்றத முடிச்சு விடுறாரு. அடுத்து ராயன் அன்ஷிதா லாஸ்ட் வீக் ரொம்ப எமோஷனல் ரோலர் கோஸ்டரா இருந்தாங்க. வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் எதுக்கு இந்த வீட்டுக்குள்ள இருக்கணும், வீட்டுக்கு அமுச்சு விட்டுருங்க அப்படின்ற மாதிரி முடிச்சிட்டார். அடுத்து சத்யா கேமை சீரியஸாவே கன்சிடர் பண்ணல. அவர் இந்த கேம்ல இருப்பேன்ற நம்பிக்கையே இல்லை. ஏன்னா வீக்கெண்ட் எபிசோட்ல சத்யா வந்து சொல்லியிருப்பாரு, நான் தான் சார் போயிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ நம்பிக்கை இல்லாத ஆள் எதுக்கு வீட்டுக்குள்ள இருக்கணும், ஸோ அவர் இன்ட்ரெஸ்டும் கம்மியா இருக்குன்றதால வீட்டுக்கு போனோம் சார்ன்றாரு. அடுத்து தர்ஷிகா வந்து சத்யா எஃபெக்ட்ஸ் கேமுக்கு பத்தல, இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட்ஸ் போடணும். என்ன உங்களா மாதிரி எஃபெக்ட்ஸ் போடணும்னு சொல்றீங்களா தர்ஷிகா? பட் சத்யா வந்து கரெக்ட் தான். அவர் இத்தனை நாள் எப்படி தான் கேம்ல சஸ்டெயின் பண்ணாரு, இவ்வளவு தூரம் வந்தாருன்னு பல பேருக்கு கேள்வி இருக்கு. எங்களுக்கும் அந்த கேள்வி தான். அடுத்து சௌந்தர்யா நாமினேட் பண்றாங்க. சௌந்தர்யா வந்து கேம் வந்து ரொம்ப ஸ்லோ டவுன் ஆயிருச்சு, பயங்கர ஸ்லோவா போயிட்டு இருக்காங்க, டே பை டே டிப்பிங்ல தான் இருக்கே தவிர்த்து நோ இம்ப்ரூவ்மெண்ட் சௌந்தர்யா அப்படின்ற மாதிரி தர்ஷிகா சொன்னாங்க. ஓகே. அடுத்து ஜாக்லின் அருண் வந்து ஒவ்வொரு வாரமா வேற மாதிரி இருக்காரு. ஸோ அவர் பிடிக்கலன்னா பயங்கரமா டார்கெட் பண்ணி ரொம்ப டிஸ்டர்ப் பண்றாரு, அப்படியே வேற மாதிரிலாம் ப்ரொஜெக்ட் பண்றாரு, அவர் ரொம்ப தப்பா இருக்காருன்னு சொல்றாங்க. இதே ஜாக்லின் தான் நீங்க வந்து பாராட்டினீங்க, நல்ல உள்ளம் பியூர் சோல்லாம் சொன்னீங்க. ஜாக்லின் இப்ப தெரிதா அருணோட உண்மையான முகம் வீக்கெண்ட்ல தெரிஞ்சுதா? அதைத்தான் சொன்னோம், நம்ப கூடாதுன்றது. நம்ப இப்படிதான் ஏமாத்துவீங்க ஜாக்லின், என்னது இது? ஸோ அதனால பயங்கரமா டார்கெட் பண்ற, கேம்ல ரொம்ப டிஸ்டர்ப் பண்றதே அருண் தான். ஏன்னா இன்னைக்கு காலைல வேற ஏகப்பட்ட சண்டைகள்லாம் நடந்தது. அதனால அடுத்து அன்ஷிதா நான் நல்லவராக காமிச்சிக்கிற ஒரு ப்ரொஜெக்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ அதை வச்சு பார்த்தீங்கன்னா இடத்துக்கு ஏற்றால் போல் மாறி டிராவல் பண்றாங்க. அதனால அன்ஷிதான்ற மாதிரி ஓட்டிங் பண்ணாங்க. இதுல தர்ஷிகா 5 ஓட்டு, அருண் 4 ஓட்டு, அன்ஷிதா 4 ஓட்டு, ராயன் 4 ஓட்டு, பவித்ரா 3 ஓட்டு, விஷால் 3 ஓட்டு, சௌந்தர்யா 2, ஜாக்லின் 2, சத்யா 2. ஸோ அந்த கேட்டகரியில் 8 பேர் நாமினேஷன் வந்திருக்காங்க. முத்துக்குமாருக்கு ஒரே ஒரு ஓட்டு மட்டும் நடந்திருக்கு, அது விஷால் முத்துக்குமார் போட்டார். இதில் ஹைலைட் என்ன தெரியுமா? ஜாக்லினை யார் நாமினேட் பண்ணாங்க? அன்ஷிதா மற்றும் அருண். ஆனால் ஜாக்லின் அந்த 2 பேர் தான் நாமினேட் பண்ணாங்க. கரெக்டாக யார் 2 பேர் ஜாக்லினை நாமினேட் பண்ணாலோ அதே 2 அவங்க திரும்பி கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு மொமெண்ட் பார்க்க முடிஞ்சு. ஸோ இதுதான் தற்போதைய நாமினேஷன் நிலவரங்கள். இதில் பிக் பாஸ் வர ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பட்ட பேர் வச்சு அந்த ரீசன்ஸை கன்வே பண்ண சொல்லியிருக்காரு. இப்போ அந்த ரீசன்ஸை கன்வே பண்ற ட்விஸ்ட் என்ன தெரியுமா? அதுல வந்து ஜெஃப்ரி தான் சௌந்தர்யா மற்றும் ராயனை நாமினேட் பண்ணியிருக்கான். அந்த ரீசன்ஸ் சொல்லும் போது அவங்கள வச்சு சொல்ல வைக்கணும், அல்டிமேட்டா இருக்கும். ஏன்னா வீட்டுக்குள்ள உள்ள போய் நாமினேட் பண்ணதும் வெளியே வந்து பிக் பாஸ் போட்டு கொடுத்தாருன்னு வச்சுக்க, பிளாஸ்ட். அதுவே வேற லெவல் கண்டென்ட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். பாய் கைஸ்.